ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் டொப்போகிராஃபிக்கல் மேப் அந்த லெசனில் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் அண்ட் பியரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு 4 மெயின் கார்டினல் டைரக்ஷன்ஸ் தெரியும். ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ இது வந்து 4 கார்டினல் டைரக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிற சப்டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 4 டைரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த், east, south, east, south, west, north, west. again பார்த்திங்கன்னா 8 டைரக்ஷன்ஸ் நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா டொப்போகிராஃபிக்கல் மேப்பில் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த டைரக்ஷனில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட்டில்மெண்ட்லேருந்து இன்னொரு செட்டில்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கேட்பாங்க. நார்த் ஈஸ்ட்டில் இருக்கா, நார்த் வெஸ்ட்டில் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. லைன் இந்த 2 லைனுமே பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் லைன். இந்த நார்த் ஈஸ்ட் லைன் டுவர்ட்ஸ் நார்த் கிட்ட இருக்கிறதுனால நார்த் ஈஸ்ட். இந்த நார்த் ஈஸ்ட் லைன் வந்து ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் லைன். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க இந்த 2 லைனுமே வந்து சவுத் ஈஸ்ட் லைன் தான். ஸோ ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட், சவுத் பக்கத்தில் இருக்கிறதுனால சவுத் ஈஸ்ட். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க இந்த 2 கோடுமே பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் லைன்ஸ் தான். சவுத் பக்கத்தில் இருக்கிறதுனால சவுத் வெஸ்ட், வெஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால வெஸ்ட் சவுத் வெஸ்ட். ஸோ இங்கே இருக்க இந்த 2 லைனுமே வந்து நார்த் வெஸ்ட் லைன்ஸ் தான். டுவர்ட்ஸ் நார்த் பக்கத்தில் இருக்கிறதுனால நார்த் வெஸ்ட், டுவர்ட்ஸ் வெஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால வெஸ்ட் நார்த் வெஸ்ட். ஸோ இது மாதிரி தான் வந்து டைரக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது, திஸ் இஸ் ஏ. அண்ட் இங்கே வந்து ஒரு லொக்கேஷன், எனி லொக்கேஷன் இட் இஸ் பி. அது வந்து உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டெம்பிளாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம். ஏன்ற லொக்கேஷன்லேருந்து பீன்ற லொக்கேஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டில்மெண்ட்ஸுன்னு கேட்டாங்கன்னா ஐ எஸ்டிமேஷன் தான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். இந்த லொக்கேஷனுக்கும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், 2ஐயும் ஜாயின் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம 2 சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 கார்டினல் பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே வரைய போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக வரைய வேணாம், ரொம்ப ஷார்ட்டாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா நார்த், சவுத். ஸோ இந்த லைன் வரைஞ்சிக்கிறோம். இது ஈஸ்ட், இங்கே வெஸ்ட். ஸோ 4 கார்டினல் டைரக்ஷன்ஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைன் எங்கே பாஸ் ஆகுதோ அதுதான் வந்து ஏலேருந்து பியோட டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஐ எஸ்டிமேஷன்லேயே பார்த்திங்கன்னா இது சென்டராக போச்சுன்னா அது வந்து நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது சென்டருக்கு கீழே இருக்குது, ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட். இது மாதிரி ஐ எஸ்டிமேஷன்லேயே நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இது வந்து 0 பாயிண்ட், இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது. ஸோ 0 to 90 டிகிரி, சென்டர் பாயிண்ட் 45. ஸோ 45ல் கிராஸ் ஆச்சுன்னா தான் அது நார்த் ஈஸ்ட். ஸோ இதுதான் 45 டிகிரி. சென்டர் பாயிண்டில் லைன் போச்சுன்னா தான் அது வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். நமக்கு வந்து சென்டரில் போகலை, சென்டர்லேருந்து கீழே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஈஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த லைன் வந்து ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட். ஸோ லொக்கேஷன் ஏல இருந்து பி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ பியிலேருந்து ஏ கேட்குறாங்க, இந்த பக்கம் கேட்குறாங்க, அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் கேட்குறாங்க. அந்த மாதிரினா சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து கார்டினல் டைரக்ஷன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வரைஞ்சிட்டோம். ஸோ ப்ரொடெக்டரை வந்து இப்போ டைரக்ஷன் கீழே போகிறதுனால இப்படி திருப்பி வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ திருப்பி வச்சுட்டு ஸோ இங்கே 0 டிகிரி இருக்குது, இங்கே 90 டிகிரி இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 45 தான் சென்டர். ஸோ 45ல் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 45ல் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ லைன் ட்ரா பண்ணிட்டோம் நம்ம. 45 டிகிரி லைன் வந்து சவுத் வெஸ்ட்டு. இது வந்து சவுத் வெஸ்ட் லைன். ஸோ சவுத் வெஸ்ட் லைனுக்கு கீழே இருக்குது. ஸோ பக்கத்தில் வெஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது. அதனால் இது வந்து வெஸ்ட் சவுத் வெஸ்ட். இதோட டைரக்ஷன் என்ன, வெஸ்ட் சவுத் வெஸ்ட். ஏலேருந்து பி கேட்டாங்கன்னா அது ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட், பியிலேருந்து ஏ கேட்டாங்கன்னா வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வரணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கார்டினல் பாயிண்ட்ஸ் கம்பல்சரி வரைஞ்சிக்கோங்க. நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரிஸில் வரும் உங்களுக்கு.
ஸோ 45 டிகிரிஸ்க்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டா இல்லை வந்து சவுத் வெஸ்ட்டா அந்த மாதிரி பார்க்கணும். 45 டிகிரிக்கு மேலே வரும்பொழுது அது வந்து நார்த் வெஸ்ட்டுன்னு வரும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த காம்பஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டொப்போகிராஃபிக்கல் மேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நிறையா செட்டில்மெண்ட் ஏரியாவில் அது வேறு ஏதாவது பெரிய ஏரியா கொடுத்தாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஐ எஸ்டிமேஷனில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ஷன்ஸ் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியரிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பியரிங்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டர் வச்சு தான், அதுவும் ரொம்ப ஈஸி. அது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பியரிங்ஸ்னாலே என்னென்னா ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நார்த் லைன் வரையணும். அது எங்கே வரையணும் எப்படி வரையணும் நான் சொல்லித்தரேன். நார்த் லைன் கம்பல்சரி வரையணும். அதே மாதிரி நீங்கள் ஆங்கிள்ஸ் பார்க்குறது, இப்போ வந்து டொப்போ மேப் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் எடுத்திருக்கீங்க, டைரக்ஷன் ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி ஆங்கிள் பார்க்குறதா இல்லை இந்த சைடு ஆங்கிள் பார்க்குறதான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரே மாதிரி தான் கிளாக் வைஸ் மட்டும்தான் ஆங்கிள் எடுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இது மூணையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து லொக்கேஷன் ஏ, இது வந்து லொக்கேஷன் பி. ஸோ நீங்கள் பியரிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்லும் பொழுது கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா பியரிங்ஸில் வந்து ஏ டு பி பியரிங் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஆன்சர், பி டு ஏக்கு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நம்ம டைரக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, டைரக்ஷனும் அதே மாதிரி தான். ஏ டு பிக்கு டைரக்ஷன் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் வந்தது. அதே மாதிரி பி டு ஏக்கு பார்த்திங்கன்னா வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வந்தது. ஸோ ஆன்சர் டிஃபர் ஆகும். கொஷினை படிக்கும்போது எதில் இருந்து எதுக்கு கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆஸ் சேம் அஸ் டைரக்ஷன் மாதிரி தான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். ஐ எஸ்டிமேஷன், ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா, குரூப் ஆஃப் செட்டில்மெண்ட் ஏரியா கேட்டாங்கன்னா உங்களோட ஐ எஸ்டிமேஷன் இதுதான் சென்டர் பாயிண்ட், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு இதுதான் 2 சென்டர் பாயிண்ட் ஏ அண்ட் பி. ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டைரக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், கார்டினல் டைரக்ஷன்ஸ் ட்ரா பண்ணோம். இதுக்கு அது மாதிரி தேவையில்லை, வெறும் நார்த் மட்டும் ட்ரா பண்ணால் போதும், ஸ்ட்ரைட் லைன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், நார்த் லைன் என். அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நார்த் லைன். ஓகே, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு நார்த் லைன். ஸோ நார்த் லைன் மட்டும்தான் வரைய போகிறோம், மற்ற டைரக்ஷன்ஸ் நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஏலேருந்து பிக்கு பியரிங் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ கிளாக் வைஸ், ஸோ டுவர்ட்ஸ் இந்த பக்கம் ஏ டு பி ஆங்கிள் என்ஏபி தான் வரணும். ஸோ இப்போ இதுக்கு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ உங்கள் ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. நார்த் லைனில் தான் 0 வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ நார்த் லைனில் இந்த 0 லைன் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகுது. ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 107 டிகிரி. நெக்ஸ்ட்டு வந்து பி டு ஏ கேட்குறாங்க. ஸோ பி டு ஏ வரும்போது எப்படி ஆங்கிள் எடுப்பீங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ நீங்கள் இந்த சைடு ஆங்கிள் எடுக்கக்கூடாது, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ உங்களோட டைரக்ஷன் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் திஸ் சைடு இப்படி வரணும், இந்த பக்கம் சுற்றி வரணும், கிளாக் வைஸ் தான் வரணும். ஸோ நம்ம ஆங்கிள் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ உங்களோட ப்ரொடெக்டர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 180னா இது வரைக்கும் தான் வரும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் வரும். ஸோ இது எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த டைரக்ஷனை நம்ம இந்த இதுக்குள்ளே ஆங்கிளை கண்டுபிடிச்சி 360லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 0 டிகிரி 0 வச்சாச்சு, நார்த் லைனில் வச்சுட்டு இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 75 டிகிரி இருக்குது. ஸோ 75 டிகிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த ஆங்கிள் தேவை கிடையாது, இது மட்டும்தான் தேவை. ஸோ 360லேருந்து 75 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 285 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் என்பிஏவோட வேல்யூ வந்து 285 டிகிரி. ஸோ கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. எதில் இருந்து எது கேட்டிருக்காங்க, இந்த செட்டில்மெண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, இதில் இருந்து இந்த செட்டில்மெண்ட்லேருந்து ஊர் பேரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க எக்ஸாமில் ஏ டு பி கேட்டு நீங்கள் பி டு ஏக்குரிய ஆன்சரை எழுதிட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ கொஷினை நல்லா தரோவாக படிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய ஆங்கிளாக வரும்பொழுது
சின்ன இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டு 360லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ 285 டிகிரி. ஸோ இவ்வளோ தான் பியரிங்ஸ்ன்றது. ஸோ பியரிங்ஸும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது கூட ப்ரொடெக்டர் தேவையில்லை, ஐ எஸ்டிமேஷன்லேயே வந்து நீங்கள் பண்ணிடலாம். பியரிங்ஸோட 3 மெயின் கேட்டகரி. ஆங்கிள் பார்க்கணும், கம்பல்சரி நார்த் லைன் வரையணும். அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் தான் இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ் வராது. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து போட்டு பாருங்கள். டொப்போகிராஃபிக்கல் மேப் இருந்ததுன்னா டேரெக்டாக மேப்லேயே வந்து ஏதாவது 2 லொக்கேஷனுக்கு நீங்கள் ஆங்கிளோ டைரக்ஷனோ கண்டுபிடிச்சி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.